ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சகல பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழன்று கிடந்த எங்களை ஆண்டவராகிய தேவன் உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கங்களினால் மீட்டு ஆண்டவராகிய தேவனுக்குள் நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் உருவாக்கப்படவும் புதிய மகிமைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவராகிய தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா இலக்கங்களுக்காக நன்றி. இந்த நல்ல நாளை ஆண்டவராகிய தேவனுக்குள் நாங்கள் நினைவு கூறும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறேன். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட இந்த காலங்களை ஆண்டவராகிய தேவனுக்குள் நாங்கள் சந்தோஷமாய் ஆசரிக்கவும் இவைகளின் மூலமாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைக்கிறதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த நாள் பிரயாசம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்படுகிறதை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யட்சமாய் அறிந்து உணர நீரே கிருபை தந்து ஆசீர்வதிப்பீராக. பாடப்போகின்ற பாடல்கள், வாசிக்கப் போகின்ற வேத பகுதி, உரைக்கப் போகின்ற ஒவ்வொரு விதமான காரியங்களும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டதாய் விளங்க உம்முடைய கரங்களுக்குள் சகல பிரயாசங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நேரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாழ்வில் உதயம் பிறந்ததே, என் துன்பம் மறைந்து போனதே. என் வாழ்வில் உதயம் பிறந்ததே, என் துன்பம் மறைந்து போனதே. இந்த கிருபை மாபெரிதே, இந்த கிருபை மாபெரிதே. இயேசுவால் எனக்கும் வந்ததே, என் வாழ்வில் உதயம் பிறந்ததே. பழைய பாவம் நீங்கி என்னில் புதிய இதயம் வந்ததே. பழைய பாவம் நீங்கி என்னில் புதிய இதயம் வந்ததே. புதிய ஆவி புதிய ஜீவன் புனிதன் இயேசு தந்ததே. புதிய ஆவி புதிய ஜீவன் புனிதன் இயேசு தந்ததே. என் வாழ்வில் உதயம் பிறந்ததே. சிறுமை துன்பம் சூழ்ந்த போதும் சிலுவை கொடியை
துன்பம் சூழ்ந்த போதும் சிலுவை கொடியை ஏந்துவே. மகிபன் இயேசு சுவிசேஷத்தை பாரில் எங்கும் சொல்லுவே. மகிபன் இயேசு சுவிசேஷத்தை பாரில் எங்கும் சொல்லுவே. என் வாழ்வில் உதயம் பிறந்ததே. ஓட்டம் என்றும் ஜெயமாய் ஓடி இயேசுவுக்காய் மரிப்பேனே. ஓட்டம் என்றும் ஜெயமாய் ஓடி இயேசுவுக்காய் மரிப்பேனே. புறாவை போல சிறகை விரித்து தேவராஜ்யம் சேருவே. புறாவை போல சிறகை விரித்து தேவராஜ்யம் சேருவே. என் வாழ்வில் உதயம் பிறந்ததே. என் துன்பம் மறைந்து போனதே. இந்த கிருபை மாபெரிதே. இந்த கிருபை மாபெரிதே. இயேசுவால் எனக்கும் வந்ததே. என் வாழ்வில் உதயம் பிறந்ததே. கர்த்தர் இந்த நல்ல ஒரு நாளை நமக்கு உருவாக்கி தந்ததற்காக உள்ளத்தை ஒருமனப்படுத்தி கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் இணைந்து ஜெபத்தோடு கூட நாம் காத்திருக்க போகின்றோம். கர்த்தர் தந்த இந்த நல்ல இனிமையான நாளுக்காக, கர்த்தர் தந்த இந்த ஆசீர்வாதத்தின் மகிமை நிறைந்த காலங்களுக்காக அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தி நாம் யாவரும் இணைந்து துதித்து ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்த போகின்றோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்தன் நேசா உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர் வழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா. அழிவே நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா. அழிவே நின்று பாதுகாத்தீர் உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நிரப்பும் ஆண்டவரே நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா
மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவாதி தேவனை துதியுங்கள். ஒருவரும் சேராத ஒளியில் வசிப்பவரை துதியுங்கள். இம்மானுவேலரை துதியுங்கள். நீதி பரிபாலனம் செய்பவரை துதியுங்கள். ராஜாதி ராஜாவை துதியுங்கள். இருக்கிறவரை துதியுங்கள். இருந்தவரை துதியுங்கள். வரப்போகிறவரை துதியுங்கள். வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். கேருபின் சேராபின் துதி பாடிடும். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். கேருபின் சேராபின் துதி பாடிடும். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. வானம் பூமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நேற்றும் இன்றும் மாறிடீரே, நீரே வல்லவர், நீரே வல்லவர்.
நல்லவர். துதிக்கும் பக்தர் உள்ளம் மாற்றும் நீரே பரிசுத்தர். நீரே பரிசுத்தர். வரும் பூமியை அரசாளுவீர். வரும் பூமியை அரசாளுவீர். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. வானும் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானும் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தரே. அல்பாவை துதியுங்கள், ஓமேகாவானவரை துதியுங்கள். நம் நடுவில் உலாவுபவரை துதியுங்கள். அருவியான தேவனை துதியுங்கள். சாவாமையுள்ளவரை துதியுங்கள். சர்வ வியாபியை துதியுங்கள். எல்லாவற்றிலும் எல்லாமுமானவரை துதியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் நடுவில் வசிப்பவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை பாவத்திலும் அக்கிரமத்திலும் நின்று விலக்கி ரட்சித்து மீட்டுக் கொண்டவரே, உம் நாமத்தை உயர்த்தி 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 நாங்கள் துதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமுள்ள கர்த்தருடைய நாமத்தை துதித்து சோத்தரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய நாமத்தினாலே சில ஜெப குறிப்புகளுக்காக ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம்மை பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநீதியான சகல விதமான அக்கிரமமான குழியிலும் நின்று நம்மை விலக்கி ரட்சித்து ஜீவனுக்கு போகக்கூடிய வழியின் மார்க்கமாக நம் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரித்தோம். உண்மைதான். என்றாலும் கூட நம்மை போல இன்னும் ஆண்டவராகிய தேவனை அறியாத அநேகம் கோடி ஜனங்கள் உண்டே. அவர்களும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனை தங்கள் வாழ்க்கையிலே தடவையாகிலும் கற்றுக்கொள்ளும்படிக்காக, அறிந்து கொள்ளும்படிக்காக, நித்திய ஜீவனை வாக்கு பண்ணின கர்த்தருடைய நித்தியமான வல்லமைகளிலே அவர்களும் பங்கு பெறும்படிக்காக, அழிந்து போகும் ஒவ்வொரு ஜனங்களுக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். பணத்துல மூழ்கி இருக்கக்கூடிய நிறைய ஜனங்கள், சினிமா புகழ்ல மூழ்கி இருக்கக்கூடிய அநேகம் விதமான ஜனங்கள், இன்னும் அநேகம் விதமான காரியங்கள்ல மூழ்கி இருக்கக்கூடிய ஏராளமான மக்களுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு கர்த்தராகிய தேவனை தேடுகிறதற்கு நேரம் இல்லை. ஆண்டவராகிய தேவன் ஒருவர் உண்டு என்கிறதை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. இப்படிப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் காணப்படக்கூடிய மக்களுக்காக இன்னும் கர்த்தராகிய தேவனை ஒரு முறை கூட கேள்விப்படாத அநேகம் ஆயிரம் லட்சம் கோடி மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கிருபையினால் நம்மை ரட்சித்ததை போல அவர்களையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ரட்சித்து மீட்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து அழிந்து
அழிந்து போகும் ஒவ்வொரு ஜனத்திற்காக திறப்பிலே நின்று ஊக்கமான மனதோடு இந்த மீட்பின் பண்டிகையின் நாளிலே இணைந்தவர்களாய் நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மந்தையில் சேராத அநேகம் ஆடுகளை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. இங்கும் அங்கும் அலைந்து திரிகின்ற அநேகம் 1000 10,000 கோடி மக்களை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவனை ஒரு முறை கூட காணாதிருக்கக்கூடிய அநேகம் ஜனங்களை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு முறையாகிலும் கர்த்தராகிய தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்படும்படி சபையாராகிய நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த குறிப்புக்காக ஊக்கமான மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊர்ல, எங்க கிராமத்துல, எங்கள் தெருவுல, எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல, பக்கத்து வீட்டுல, இன்னும் எங்களுடைய ஊர்ல, எங்களுடைய தமிழகத்துல, எங்களுடைய இந்தியாவுல, இன்னும் அகில உலகத்துல கர்த்தராகிய தேவனை அறியாத மக்கள் அநேகம் 1000 கோடி ஜனங்கள் இருக்கிறார்களே. அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்பட நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்கப்பட்ட நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை மீட்கப்படும்படிக்காக கர்த்தருடைய இரத்தம் வீணாய் விருதாவாய் சிந்தப்பட்டு போகிறது இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடினாலே அந்த இரத்தத்தின் விலையேறப்பட்ட கிருபையினால் அவர்களும் ரட்சித்து மீட்கப்படும்படிக்காக ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தரில் அங்கீகரித்து அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய தேவனை தங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து நித்திய ஜீவ பாதையிலே கடந்து வர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் சந்தோஷமாய் கர்த்தராகிய தேவன் தந்த மீட்பை நாங்கள் கர்த்தாவை ஆசரித்துக் கொண்டு வருகிறோம். இதே சந்தோஷம் அகில உலகத்திலே காணப்படும் எல்லா மனிதருக்கும் உடமையாய் மாற்றப்பட இயேசுவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கண்ட எங்கள் ஆண்டவராகிய தேவனை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே அறியத்தக்கதான இரக்கங்களை நீர் அவர்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு மெய்யாகவே நல்ல ஒரு எழுப்புதலின் அலையை தேசங்களிலே அகில உலகங்களிலே கர்த்தராகிய தேவன் வருஷிக்க பண்ணி உம் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு இந்த காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்படி நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் தேவன் நீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்தீர். குறிப்பாக நாங்கள் மீட்கப்படாத எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு மீட்பையும் ரட்சிப்பையும் தந்து தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை நீர் எங்கள் வாழ்க்கையை உருவாக்கி தந்தீர். நீர் எங்களுக்கு பாராட்டின உபகாரத்திற்கு தக்கதாக அல்ல, எங்களால் இயன்ற இந்த சொற்ப காணிக்கையாகிய பலிகளை தேவனுக்கு முன்பதாக நாங்கள் படைக்கிறோம். இவைகளுடைய தகனத்தின் சுகந்தத்தை கர்த்தர் நீர் நுகர்ந்து எங்களோடும் எங்கள் சந்ததியோடும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குலைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன்.
இன்பம் எல்லாம் மாயே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுவே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுவே. என் பலவீன காலங்களில் பலத்தாலே பாதுகாத்தீரே. என் பலவீன காலங்களில் பலத்தாலே பாதுகாத்தீரே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். மறிந்து போகலாம், கிருபையின் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபையின் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்தீரே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்தீரே. குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாகும். உன்னத பாத்திரம் நான் உலகுக்கு ஒளியானவன், தேவ அழகு பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான் உலகுக்கு ஒளியானவன், தேவ அழகு பாத்திரம் நான் உம்மை விட்டு விலகாதவன். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக நன்றி. எங்களால் இயன்ற இந்த காணிக்கையாகிய பலிகளை தேவ நாமத்தின் மகிமைக்கு நாங்கள் படைத்தோம். இவைகளை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்குரிய சகல மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நேரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீட்பின் பண்டிகையினுடைய நல்ல வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீட்பின் பண்டிகை என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய ஒவ்வொரு விதமான ஓட்டத்தில் தேவனை அறியாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக நாம் பாவ அநேகம் விதமான வழிகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளிலே நம்மை தடுத்து ஆட்கொண்ட கர்த்தராகிய தேவன் இங்கும் அங்கும் நாம் விலகி அகன்று போய்விடாத அளவிற்காக தம்முடைய சுத்த கிருபையினாலே நம்மை மீட்கும்படியாக நம்மை தேடி இறங்கி வந்து இந்த உலகத்திலே ஒரு முறை மட்டுமல்ல ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொரு முறையும் கர்த்தராகிய தேவன் இறங்கி வந்து அவர்களுடைய வழிகளிலே கர்த்தராகிய தேவன் அவர்களுடைய போக்குகள் யாவற்றையும் நிறுத்தி தம்முடைய சுதந்திரமாக தம்முடைய உரிமையாக நம்மை மீட்கக்கூடிய அந்த நாளைத்தான் மீட்பின் பண்டிகையின் நாள் என்பதை பற்றி நாம் ஆசரிக்கின்றோம். இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில பலதரப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை பாவம் என்று சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியத்திலே உருவாக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய அனுபவங்களை நாம் அறிந்திருக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ விதமான சூழ்நிலைகளின் ஊடாக
நான் சந்தித்த பலவிதமான மக்களுடைய நிலைகளை நான் பார்க்கும் பொழுது, சில பேர் தற்கொலைக்கு முயற்சியின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் அப்பொழுது ஒரு அசரீரியான ஒரு சத்தத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தரை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டதான நல்ல சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில பேருடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் வசனத்தின் மூலம் பேசி அவர்களை மனம் திரும்பக்கூடிய ஒரு வழிகளின் ஊடாக அழைத்து கொண்டு போகக்கூடிய மார்க்கங்களை அவர்கள் சாட்சிகளின் ஊடாக அறிவித்திருக்கிறதை பார்த்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை நாம் மெய்யாகவே இந்த இடத்துல நிற்க வைத்து நாம் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே தேவன் நம்மை சந்தித்த பலவிதமான அனுபவங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களாலும் என்னாலும் சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இல்லாம ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் ஒருபோதும் சந்தித்திருக்க முடியாது. கர்த்தராகிய தேவனுடைய இந்த மகா உன்னதமான கிருபையான ஒரு அந்யோன்யமான இரக்கங்களை உங்களாலும் என்னாலும் ஒரு நாளும் பெற்றிருக்க முடியாது. ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடாதிருக்கிறது உண்டானால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னா, என்றைக்கோ ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகக்கூடிய ஒரு மக்களாக, மார்க்கம் தப்பி அலையக்கூடிய ஒரு மக்களாக, சில பேர் அநேக விதமான நரக ஆக்கினிலே கடந்து போகக்கூடிய மக்களாக, மரணத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய மக்களாக, எத்தனையோ காரியத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போயிருப்போம். ஆனால் தேவனுடைய கிருபையினால எல்லாரும் இந்த நாளிலே ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தர் நமக்கு செய்த அந்த நன்மையான காரியங்களை நினைத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு கர்த்தராக தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால், இது உண்மையாகவே சந்தோஷம் நிறைந்த ஒரு பண்டிகையாக நாம் ஆசரித்துக் கொண்டு வருகின்றோம். இந்த விடுதலை என்று அழைக்கப்படக்கூடியது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. சில நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அடிமை நோகத்திலே சிக்குண்ட அநேக விதமான காலங்களை நாம் திரும்பி பார்க்க வேண்டியது அவசியம். பாவத்திலே சிக்குண்ட பலவிதமான வாழ்க்கையினுடைய நிலை, அந்த பாவத்தை செய்யாமல் அந்த பாவம் உங்களையும் என்னையும் சும்மா இருக்க விடாது. இந்த பாவத்தினுடைய காரியங்களை நீங்களும் நானும் யோசிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த பாவம் சற்று ஓய்வாய் காணப்படுமே தவிர, பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்கிற மன விருப்பம் எங்காகிலும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட துவங்கினால் இந்த பாவம் உங்களையும் என்னையும் சும்மா இருக்க விடாது. ஒவ்வொரு நாளும் இது நம்மோடு கூட போராடி 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 இந்த பாவத்திற்குள்ளாக நீங்களும் நானும் மூழ்கின ஒரு மக்களாக, அடிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டும் என்கிறதுக்கான கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய உங்களுடைய கால்களையும் என்னுடைய கால்களையும் சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு சர்ப்பத்தை போலவே காணப்படக்கூடிய ஒன்று. பாவத்திலே பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலவிதமான மக்களுடைய வாழ்க்கையின் நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உதாரணமாக ஒரு குடிகாரனுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நல்ல முறையில் உருவாக்கப்பட்டவன். எல்லா விதமான மனுஷன மாதிரி அவனும் எல்லா விதமான மக்களுக்கு சமானமாக வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டவன். ஆனால் இந்த அடிமை நுகத்தினால அவன் தன்னுடைய அந்த உருவம் எல்லாவற்றையும் இழந்து போனவனாக, மக்களுக்கு மத்தியிலே காணப்படக்கூடிய மதிப்பை இழந்து போகக்கூடியவனாக, எல்லா மக்களாலும் கேவலமாய் பேசப்படக்கூடிய அளவிற்காக அந்த நிலைகளை உருவாக்குகிறதற்கு என்ன காரணம் என்றால், நம்மை அடிமைப்படுத்தின பாவம் தான் காரணம். அவன் நல்ல ஒரு மனுஷனாத்தான் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டான். அவன் ஆண்டவராக தேவனுடைய சாயலாகவே உருவாக்கப்பட்டவன். ஆனா இந்த அடிமை நுகத்திலே சிக்குண்ட இந்த பாவத்தினுடைய நிலைகளினால் அவனுடைய உருவெல்லாம் அழிந்து போகக்கூடியதாக, அவனுடைய அறிவை அவன் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாக, எல்லா மக்களாலும் பழித்து பேசப்படக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாக, அவனை பார்க்கக்கூடிய ஜனங்களை அருவருப்பாய் பார்க்கக்கூடிய அளவிற்காக, ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய மனம் நம்முடைய எல்லா விதமான மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் மகிழ ஆரம்பிக்கிறதை காண முடியும். ஆனா இவனுடைய நிலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான நம்மை அறியாத ஒரு அருவருப்பு, இந்த அருவருப்பான காரியங்கள் உருவாக்கப்படுகிறதற்கு காரணம் அவனை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இந்த பாவத்தினுடைய சுவடுகள். இது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆக்கிரமிக்கக்கூடிய தன்மைகளினால் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மகிமையான சாயலை இழந்து போகக்கூடியவனாக, மகிமையான ஒரு தன்மைகளை இழக்க கொடுக்கக்கூடியவனாக, ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறான கிரியைகளை செய்யக்கூடிய அளவிற்காக இந்த பாவம் அவனை சுற்றி கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்ததை பார்த்தோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாவத்தினுடைய சுவடுகளும் அப்படித்தான். எப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்கி இருக்கிறது? நாம் தேவனாகிய கர்த்தரை அறிய விடாத அளவிற்காக, நம்மையும் கர்த்தரையும் வேறு பிரிக்கக்கூடிய அளவிற்காக உலக ரீதியிலே மூழ்கக்கூடிய ஒரு அனுபவம், உலக மாயையிலே சிக்கக்கூடிய அனுபவம் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நித்திய வாழ்க்கையை நமக்காக வாக்குப்படுத்தக்கூடிய அந்த வாக்குத்தத்தமான காரியங்களை பெற விடாத அளவிற்காக நம்முடைய மனக்கண்களை குருட்டாட்டம் பிடிக்கப்படக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கக்கூடிய அடிமை நுகமாய் காணப்படக்கூடிய இந்த பாவத்தின் சுவடுகள்.
இதனாலதான் எத்தனையோ விதமான ஜனங்கள் இன்றளவில் ஆண்டவராக தேவனை சந்திக்க மனமற்றவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு விடுதலையை ஆண்டவராகிய தேவன் தந்ததுனால நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு இப்பொழுது முதல் காரியம் நாம் நம்முடைய நிலைகளை உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். இவ்வளவு நாள் வரைக்கும் கண் திறக்கப்படாத ஒரு மனுஷனாக எங்கோ மார்க்கம் தப்பி அலையக்கூடிய ஒரு மனுஷனை போல நான் எங்க போறேன், எந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையாக காணப்பட போகிறது தெரியாத ஒரு இருட்டடிப்பான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனோம் ஒரு காலத்துல. ஆனால் இன்றைக்கு வெளிச்சமாய் வந்த கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் நான் போகக்கூடிய இடம் என்னது, எனக்கென்று வாக்கு பண்ணி வைத்திருக்கக்கூடிய தன்மை என்னது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி தந்தார் என்றால் இது மீட்பின் மூலமாய் வந்த ஆண்டவராகிய தேவன் தந்த ஒரு சுதந்திர வீதம். இந்த நாளில் ஆசரிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை, இதற்கு முன்பதாக காணப்பட வேண்டிய இந்த விடுவிக்கப்படக்கூடிய அந்த நிலைகளை பற்றி சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகின்றேன். அடிமை நுகத்துல ஒரு மனிதன் சிக்குண்ட இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சில காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே மறுக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப ஏன் இந்த ஒரு அடிமை நுகத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னா, ஒருவேளை விடுவிக்கப்பட்ட பிறகும் கூட சில பாவத்திற்குள்ளாக நீங்களும் நானும் அடிமையாக காணப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். என்றாலும் இந்த நாளில் கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், அடிமையாய் காணப்படக்கூடிய எந்த மனிதனும் சுயாதீனத்திற்கு உடன் பங்காளியாய் காணப்படுகிறவன் அல்ல. எந்த விஷயமும் உங்களையும் என்னையும் மேற்கொள்ளக்கூடாது. எல்லா காரியத்தையும் அடக்கி ஆளும் உரிமைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே தவிர அல்லாமல் எந்த காரியத்தினாலும் நீங்களும் நானும் ஆக்கிரமிக்கப்படாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். அடிமை நுகம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என்னென்ன விதமான விஷயங்களை நாம் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுகிறோம் என்று பாருங்கள். உதாரணமாக, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் தானாக சிந்திக்கக்கூடிய முதல் திறனை இழந்து போக ஆரம்பிக்கிறான் அடிமையாய் காணப்படக்கூடிய ஒரு மனிதன். நல்லா யோசிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு கீழாக ஒரு அடிமையா இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு பல விதமான விருப்பங்கள் காணப்படும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் போய் கடந்து போய் அதாவது தூரத்துல நான் கடந்து போய் ஒரு டீ கடையில போய் நான் டீ குடிக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். ஆனால் உங்களுக்கு அடிமையாக நான் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே என்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நான் மறுத்து உங்கள் விருப்பத்திற்கு இணைந்து கொடுக்கக்கூடியவனாகி விளங்க வேண்டியது அவசியம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அடிமைப்படுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு சுபாவமும் உங்களையும் என்னையும் நம்முடைய சுயமான சிந்தனைகளிலே நின்று வேறு பிரிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சுயமான யோசனை நமக்கு இருக்காது. சுய விருப்பங்களை உங்களாலும் என்னாலும் நிறைவாக்க முடியாது. எந்தெந்த காரியத்திலே நீங்கள் அடிமையாய் காணப்படுகிறீர்களோ அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதை தவிர உங்களாலும் என்னாலும் சுயமாய் இயங்கக்கூடிய இயக்கத்தை நீங்களும் நானும் மெய்யாகவே இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுகிறக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் அடிமை நுகத்திலே சிக்குண்ட ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய நிறைய பேருடைய நிலைகளை நான் பார்க்க முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், சில பேர் உறக்கத்திற்கு அடிமையா இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தூங்குகிறதுக்கு அடிமையா இருக்கிறாங்க. சில பேர் சாப்பாட்டுக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. சாப்பாடு இல்லை என்று சொன்னால் அவர்களால் எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது. தூக்கம் இல்லை என்று சொன்னால் எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது. சில காரியங்களை அவர்களால் மேற்கொள்ள முடியாத சில விதமான அடிமை நுகங்கள் காணப்படுகிறது உண்டானால் அவர்களால் ஆண்டவராகிய தேவனுக்கு விருப்பமான ஃபாஸ்டிங் இருக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லாட்டி முடியாது. அவங்களால தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னால் உறங்காமல் ஆண்டவருடைய சமூகத்திற்கு காத்திருக்கிறது அவங்களால முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லா விதமான போர்ஷன் அவன் சரியா இயங்குவான். ஆனால் சில காரியங்களிலே அவனுடைய இயக்கம் தடைப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், விடுதலை என்கிறது எதனால் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகிறது? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் முழுவதும் இயங்க வேண்டியது அவசியம். ஒரு பக்கத்துல மாத்திரம் இயங்கினா போதாது, அவனுடைய முழுமையை பார்க்க முடியாது. ஒரு போர்ஷன்ல மாத்திரம் என்னால் இந்த அளவுக்குத்தான் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியுமே தவிர மற்ற எல்லா விதமான பகுதியும் அடைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எல்லா விதமான பகுதியும் அடிமை நுகத்திலே என்னை ஆக்கிரமிக்கக்கூடியதாக விளங்கி இருக்கிறத பார்க்கிறேன். என்னுடைய எல்லைகள் எல்லாம் குறுக்கப்பட்ட ஒரு எல்லையாக என்னால் இதற்கு மேலாக இங்கும் அங்கும் மூவ் பண்ண முடியாது. இந்த லிமிட்டுக்கு மேலா என்னால மெய்யாகவே ஓடுகிறது என்பது கடினம். அதுக்கு என்ன காரணம்? என்னை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய சில விதமான தடைகளினால் என்னுடைய இயக்கம் முழுமை அடையாமல் தடுக்கப்பட ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் பார்த்து ஒவ்வொரு மனிதனுடைய இயக்கமும் முழுமை அடைய வேண்டும் என்றால் அவனை மெய்யாகவே அடிமைப்படுத்திருக்கக்கூடிய எல்லா நுகமும் முதல் காரியம் முறிக்கப்பட வேண்டும்.
அந்த நுகங்கள் முறிக்கப்பட ஆரம்பிச்சாதான் என் பிள்ளையினுடைய முழு இயக்கத்தை நான் பார்க்க முடியும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை கர்த்தராகிய தேவன் உருவாக்குகிறதற்கு என்ன நோக்கம் என்றால், அவன் முழுவதும் இயங்க வேண்டியது அவசியம். எல்லா காரியத்திலும், ஆவிக்குரிய காரியத்தில் இயங்கணும், உலக ரீதியான காரியத்தில் இயங்கணும், உன்னதமான காரியங்களை நோக்கி அவன் கடந்து போகக்கூடியவனாய் விளங்க வேண்டும். பல இயக்கங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். ஆனால் சில விஷயத்திலே நீங்களும் நானும் பாண்டித்தியம் பெற்ற ஒரு மக்களாய் விளங்குகிறோம். ஆனால் சில விஷயங்களை பற்றி நான் பேச ஆரம்பித்தாலே இந்த காரியங்களை உங்களாலும் என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆவிக்குரிய தன்மைகளை பற்றி நான் பேசுகிறது உண்டானால் பல பேருக்கு இந்த காரியங்கள் அது மெய்யாகவே அந்நியமாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதே மக்களுக்கு மத்தியிலே உலகத்தை பற்றி நான் பேசுகிறது உண்டானால் உலக காரியம் அவங்களுக்கு பரிச்சயமா இருக்க ஆரம்பிக்கிறது. உலகத்தில் இந்த ஒரு காரியத்தை அதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. உலகத்தில் இப்படிப்பட்ட மக்களுக்கு முன்பதாக இத்தனை விதமான அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு முன்பதாக இத்தனை விதமான காரியத்தை செய்ய வேண்டும், அதெல்லாம் எங்களுக்கு நல்ல நல்ல காரியங்கள் யாவற்றை நாங்கள் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவோம். உங்களுக்கு ஊதிய உயர்வு வர வேண்டும் என்றால் அதற்கு இத்தனை விதமான முயற்சியின் ஊடாக கடந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இவைகளை சொல்லக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய தன்மைகளை பற்றி நீங்கள் பேசி பாருங்கள். ஆண்டவராகிய தேவனை காணக்கூடிய மார்க்கங்களிலே நீங்கள் கடந்து போனால் இந்தந்த வழிகளிலெல்லாம் கர்த்தராகிய தேவனை சந்திக்க முடியும் தெரியாது. ஏனென்றால் ஒரு பக்கத்தில் இயங்கக்கூடிய மனிதனால் இன்னொரு பக்கத்தில் இயங்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார். அப்ப கர்த்தராகிய தேவனை எதை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகின்றார்? எல்லா காரியத்திலும் நீங்களும் நானும் இயங்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும் என்றால் அடிமைப்படுத்தியிருக்கக்கூடிய காரியங்கள் முதல் காரியம் என்னை விட்டு விலக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த அடிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் என்னுடைய ஒவ்வொரு விதமான பகுதியை ஆக்கிரமிக்கக்கூடியதாய் விளங்குகிறதுனால அந்த இடத்திலே என்னால் சுதந்திரமாக சுயாதீனமாக இயங்க முடியல. என்னுடைய இயக்கமெல்லாம் ஒரு குறுகின வட்டத்தோடு கூட தான். இவ்வளவுதான் என்னால சிந்திக்க முடியும், இவ்வளவுதான் என்னால பிரயாசப்பட முடியும், இவ்வளவுதான் என்னால யோசிக்க முடியும், இவ்வளவுதான் காரியங்களை நான் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் என்று சொன்னால் இவ்வளவு நேரம் தான் ஜெபிக்க முடியும். ஊழியம் என்று சொன்னால் இவ்வளவு ஊழியம் தான் என்னால செய்ய முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களிலே நான் இயங்க வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும், இதுக்கு மேல முடியாது. அதுக்கு முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் இயக்க வேண்டிய அந்த சித்தத்திற்கு எப்படியெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்றால் முழுவதும் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் நிறைந்த ஒரு மனிதனாகத்தான். உங்களுக்கு எனக்கு கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி நான் பேச வேண்டும் என்றால் 360 டிகிரி நீங்களும் நான் இயங்கணும். ஆனா இன்றைக்கு நான் இயங்குகிற ஒரு 45 டிகிரி கூட இயங்க மாட்டேங்கிறேன். அல்லது கொஞ்சம் நம்ம மேல போக ஆரம்பிக்கிறது உண்டான ஒரு 90 டிகிரி நான் இயங்குகிறேனே தவிர 360 டிகிரியும் நான் இயங்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆனால் அந்த இயக்கத்தினுடைய முழுமையை நான் பெற முடியாமல் போகிறதற்கு காரணம் இயங்க விடாமல் தடுக்கக்கூடிய அநேக விதமான அடிமை தளைகள். அடிமை தளைகளிலே நின்றுதான் நீங்களும் நானும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சித்தம் கொண்டார். என் பிள்ளையினுடைய முழு இயக்கத்தை நான் வாஞ்சிக்கின்றேன். அவன் முழுவதுமாய் இயங்க வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். அவனுடைய முழுமையை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும்? அரைகுறையான ஒரு இயக்கத்தோடு கூட அல்ல. அவனை நான் உருவாக்கும் பொழுது அரைகுறையான ஒரு மனுஷனாக நான் உருவாக்கல. அவனை நான் முழு ஒரு மனுஷனாக என்னுடைய சாயலாக என்னுடைய ரூபத்தின்படியே நான் அவனை உண்டாக்கி வைத்திருக்கிறேன். நான் இயங்குறது மாதிரி அவனும் இயங்க வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அது ஆச்சரியமாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனை நோக்கி பலவிதமான சீஷர்கள் அவருக்கு முன்பதாக பல ஆலோசனைகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் சொல்லிக் கொடுத்தது மாதிரி எங்களுக்கும் நீர் ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த காரியங்களை கற்பித்து தர வேண்டியது அவசியம். எங்களுக்கு ஒரு சில அந்த ஜெபத்துக்குரிய காரியங்களை எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை பற்றியதான பலவிதமான செய்திகள் அடங்கின ஒரு ஜெபத்தை எங்களுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டும். உடனே ஜெபத்தை கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். உடனே பரிசேய சதுசேய மக்கள் வருகிறார்கள். ஆண்டவராகிய தேவனை பார்த்து கேட்கிறாங்க, ராயனுக்கு நாங்கள் வரி கொடுக்கிறது சரியா தப்பான்னு கேட்கிறாங்க. ஒண்ணு உலகத்தை பத்தி கேட்கிறான், இன்னொருத்த ஆவிக்குரிய காரியத்தை பத்தி கேட்கிறான். உலகத்திற்கும் ஆன்சர் பண்ணுகிறார் கர்த்தர், ஆவிக்குரிய ரீதிக்கும் ஆன்சர் பண்ணுகிறார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்க பார்க்க அது பெரிய ஒரு ஆச்சரியமாய் காணப்பட ஆரம்பிக்கிற. எல்லா விஷயத்திலும் ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான காரியங்களையும் ஆராய்ந்து அறியக்கூடியவராக எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக கர்த்தராகிய தேவன் பேசிக்கொண்டே வர ஆரம்பிக்கின்றார். எல்லா விதமான விஷயங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் இல்லாமல் உருவாக்கப்படாது. திடீர்னு சொல்லி ஒரு நியூஸ்ல வரக்கூடிய ஒரு செய்தியை கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். ஒரு இடத்துல ஒரு கோபுரம் ஒன்று விழுந்து இத்தனை விதமான மக்கள் செத்து போனார்களே, இது எல்லாம் என்ன காரணம் என்பதை பற்றி நீங்கள் யோசித்திருக்கிறீர்கள்? அவர்கள் செய்த பாவத்தினால் இது உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் யோசித்திருக்கிறார். நியூஸை பத்தியும் பேசுகிறார்.
அப்படின்னா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடியது எல்லா விதமான விஷயத்திலும் பாண்டியத்தையும் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை போல காணப்பட வேண்டியது அவசியம். இதுதான் முழுமையடைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்கு முன்பதாக எவனாலும் கேள்வி கேட்டு தப்பிக்க முடியாத அளவிற்காக உங்கள் வாயிலும் உங்கள் வாக்கிலும் வல்லமை பெற்றவர்களாக விளங்க வேண்டியது அவசியம். எல்லா காரியத்திலும் ஞானேந்திரியம் நிறைந்த ஒரு மக்களாக. இதுக்கு என்ன காரியம் நமக்கு தேவை? முழுவதும் இயங்கக்கூடிய இயக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே அவசியம். முழுவதும் இயங்கக்கூடிய இயக்கம் எப்போ வரும் அப்படின்னா, ஆங்காங்கே காணப்படக்கூடிய அநேக விதமான அடிமை நுகங்கள் நிவர்த்தியாக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் என்னுடைய இயக்கம் முழுமை அடைய ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசு இயங்குகிறதை போல முழு இயக்கம் வாய்ந்தவனாக, இயேசு செய்ததை போல முழு கிரியைகளை செய்யக்கூடியவனாக. இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய கிரியையெல்லாம் அரைகுறையான கிரியை தான், ஒரு மனுஷீகமான கிரியைகளைத்தான் நான் செய்து கொண்டு வருகின்றேன். ஆனா பேருக்கு ஆவிக்குரியவன் என்கிற ஒரு பேர்ல ஆவிக்குரியவன் என்று சொல்ல ஆரம்பித்தால் வசனத்தில் என்ன போட்டுக்கு, ஆவிக்குரியவன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானித்து பார்க்கிறான். அவன் எந்த காரியத்தினாலும் நிதானிக்கப்படுகிறது இல்லை, ஆனால் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு பெற்றவன் ஆவிக்குரியவன். ஆனா இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியல. பல நிலைகளை மக்களுடைய வாயின் மூலமாக நீங்களும் நானும் கேட்டு தெரிந்து கொள்கிறோமே தவிர, உங்களாலும் என்னாலும் ஆவிக்குரிய வட்டாரங்களை ஆராய்ந்து நிதானிக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், முழுமை அடையாத இயக்கம் நிறைந்த கிறிஸ்தவர்கள் நீங்களும் நான். இதைத்தான் கர்த்தர் இந்த நாளில் என்ன செய்கின்றார்? எங்கெங்கே தடுக்கல்கள் காணப்படுகிறதோ, எங்கெங்கே ஆக்கிரமிப்புகள் காணப்பட ஆரம்பிக்கிறது. உங்களுக்கே தெரியும், சில அதாவது இந்த நீர் பாசனம் பாய்ச்சக்கூடிய ஒரு நீர், அதாவது நீரினுடைய ஆற்றினுடைய பகுதியிலிருந்து நீரை நம்முடைய வயலுக்கு நேராக நாம் அழைத்து கொண்டு வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாதிரி வரப்புகளை வெட்டி கொண்டு வரக்கூடிய இடத்துல வரப்புகள்ல நிறைய மண்கள் குவிந்து ஆங்காங்கே மண் கட்டிகளும் ஆங்காங்கே அநேக விதமான கற்களும் இருக்கக்கூடிய வரைக்கும் வயலுக்கு வரக்கூடிய நீரினுடைய அளவு ரொம்ப சொற்பமா இருக்கிறத பார்ப்பீங்க. உடனே அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த மனிதன் என்ன காரியத்தை செய்கிறான்? மண்வெட்டி எடுத்துக்கொண்டு நேராக கடந்து போகின்றான். எங்கெங்கே அடைப்புகள் காணப்படுகிறது, எங்கெங்கே கற்கள் குவியலாய் காணப்படுகிறது, எங்கெங்கே மண்ணினால் அந்த கரைகள் எல்லாம் மெய்யாகவே இடிந்து போய் அந்த கரைகளிலே காணப்படக்கூடிய மண்ணெல்லாம் உள்ளே மெய்யாகவே தூர்ந்து பெயர்ந்து விழுந்து போய் இந்த தண்ணீர் உள்ளே வரவிடாமல் தடையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் அவன் மெய்யாக வெட்டி எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த நீர் எவ்வளவு தீவிரமாய் வரக்கூடியதாய் விளங்குகிறதோ அதே மாதிரி தான் நம்முடைய இயக்கமும் கூட. இப்ப இந்த விடுதலை ஏன் நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா, முதல் காரியம், உங்கள் சிந்தனைகள் முதல் காரியம் மறுக்கப்பட்டு அந்த உங்களின் மேலாக எது அடிமைப்படுத்துகிறதோ அதனுடைய சிந்தைதான் உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கோபம் உங்களை ஆக்கிரமிச்சிருந்தா அந்த சிந்தைதான் உங்களை ஆக்கிரமித்துக் கொண்டு வருகிறத பார்ப்பீங்க. ஏன்னா எவன் உங்களை அடிமையாக வைத்திருக்கிறானோ அவனுடைய சிந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கைதான் வாழ முடியுமே தவிர உங்களுடைய வாழ்க்கையை உங்களாலும் என்னாலும் வாழ முடியாது. அப்ப கர்த்தர் சொல்கின்றார், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் அடிமை நுகத்திலே நின்று முதல் காரியம் நீங்களும் நானும் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். தேவன் நம்மை விடுதலையாக்குறதற்கு என்ன நோக்கம் அப்படின்னா, நீங்களாக இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விருப்பப்படுகிறார். இதுதான் ஆன் தி ஹோல் உங்கள்கிட்ட நான் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய இந்த பாயிண்டினுடைய ஒட்டுமொத்த அந்த சாராம்சம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே விரும்புகின்றார் அப்படின்னா, நீங்களாக இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம். யாரையும் சார்ந்து அவனை மாதிரி நான் இயங்கணும், இவனை மாதிரி இயங்கணும், இவனை மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்கள் இயக்கத்தை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கின்றார். நான் எப்படி இயங்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் விருப்பப்படுகிறார் என்றால், என்னுடைய எல்லா விதமான ஓட்டத்தின் என்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தி என்னுடைய பலத்திற்கு இசைந்தவனாகவே நான் ஓட வேண்டியது அவசியம். பல பேருடைய வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் செய்யக்கூடிய முதல் தப்பு என்ன அப்படின்னா, மற்றவனுடைய ஊழியத்தை நான் காப்பி பண்ணி அதே மாதிரி ஓடக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். அவனை மாதிரி பிரசங்கம் பண்ணணும், இவனை மாதிரி நான் ஊழியம் பார்க்கணும், இவனை மாதிரி நான் ஜெபம் பண்ணணும், இவனை மாதிரியான காரியம் இல்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கக்கூடிய தன்மை என்ன? நீ இயங்க வேண்டும், ஆனால் உன்னுடைய முழுமையாக நீ இயங்க வேண்டியது அவசியம். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். முதல் காரியம், அந்த விருப்பத்தின் படிதான் தேவன் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி இருக்கின்றார். இந்த விடுதலையினுடைய காரியங்களில் ஆண்டவராகிய தேவன் எதற்காக இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறதை போல எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகத்துல 7வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எஸ்தர் 7வது அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு நல்ல ஒரு வாக்கியம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன்.
இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்திற்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். இந்த வசனத்துல என்ன வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னா, இவங்களுடைய விருப்பமான இயக்கத்துக்குரிய ஒரு காரியம் உண்டு. ஆனால் இந்த இடத்துல எல்லா உரிமைகளும் இழந்து போனவர்களாக ராஜாவுக்கு அடிமைகளாக வெள்ளாட்டிகளாக விற்கப்படக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கிறோம். அடிமை நுகம் என்கிறது உங்களுடைய முழு இயக்கங்களை முதல் காரியம் மட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது. நீங்கள் ஆண்டவராக தேவனுடைய சாயலாக தேவனுடைய விருப்பத்தின்படி செயல்படுத்தப்பட உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள். ஆனால் இந்த அடிமை நுகம் நம்முடைய வாழ்க்கையிலே பூட்டப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய விருப்பங்கள் முதல் காரியம் மறுக்கப்பட்டு, உங்களுடைய சித்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மறுக்கப்பட்டு, தேவன் உங்களை உண்டாக்கின நோக்கம் மறுக்கப்பட்டு, உங்களை எது அடிமைப்படுத்திருக்கிறதோ அவைகளுடைய இயக்கத்தின் ஊடாகவே நீங்களும் நானும் கடந்து போகும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்துல நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்ய ஆரம்பிக்கின்றேன். அதுக்கு காரணம் என்ன என்கிறதை பற்றி அவர் சொல்லுகின்றார். அதற்கு காரணம் எனக்குள்ளாக ஆக்கிரமித்திருக்கக்கூடிய என்னுடைய பாவத்தினுடைய பிரமாணம் எனக்குள் இருக்கிறதை பார்க்கிறேன். அது நான் விரும்புகிறதை செய்ய விடாமல் நான் விரும்பாததை செய்யக்கூடிய அளவிற்காக அது என்னை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். அடிமைனா என்ன அர்த்தம்? என்னுடைய விருப்பத்திற்கு மாறான காரியங்களை செய்யக்கூடிய அளவிற்கு அது என்னுடைய விருப்பத்தின் எல்லா விதமான நிலைகளை நசுக்கி போடக்கூடிய நிலைகளில் காரியங்கள் யாவற்றையும் உருவாக்குகிறதை பார்க்கிறேன். முதல் காரியமாக கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ இயங்கணும், உன்னுடைய விருப்பத்தின்படி ஆண்டவராக தேவனுடைய சித்தத்தின்படி நீ இயங்கணும். ஆனால் உன்னுடைய இயக்கத்தை தடுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, உன்னை அடிமைப்படுத்தியிருக்கக்கூடிய அடிமையின் சுவடுகள் உன்னுடைய எல்லா விதமான விருப்பத்திற்கு மாறாக உன்னை இயங்கக்கூடிய ஒரு மனிதனாக உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய வேத புஸ்தகத்துல கர்த்தர் என்ன காரியத்தை சொல்றாருன்னா, விரும்பக்கூடிய காரியத்தை இல்லாம விரும்பாத விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு மக்களாக நான் ஜெபிக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனா ஜெபிக்க விடாதவருக்காக தூக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே தடுக்கிறது. நான் ஆண்டவராகிய தேவனுக்கு ஊழியம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் ஊழியத்தை செய்ய முடியாமல் அநேக விதமான தடைகள் என் வாழ்க்கையில் வருகிறதை பார்க்கிறேன். நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனாக விளங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்றாலும் கூட என்னுடைய சுய விருப்பத்தை என்னுடைய வாழ்க்கையிலே மீற என்னால முடியல. அப்ப கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன விஷயத்தை நம்ம வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிக்கிறார்? அடிமை நுகத்திலே ஒரு மனிதன் சிக்குண்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனுடைய எல்லா விதமான இயக்கங்களும் முதல் காரியம் நிறுத்தப்பட்டு, எந்த காரியத்திற்கு அவன் அடிமையாய் காணப்படுகிறானோ அவைகளுக்கே அவன் கீழ்ப்படியக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். குடிக்கு அவன் அடிமையாக இருந்தால் அந்த குடி என்ன காரியத்தை சொல்றதோ அதுக்கு தான் அவன் செவி கொடுப்பானை தவிர அவனுடைய சொந்த இயக்கம் எல்லாம் நின்று போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கோபத்திற்கு ஒருவன் அடிமையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனுடைய சொந்த இயக்கமெல்லாம் நின்று போய் அந்த கோபம் என்ன வார்த்தையை சொல்கிறதோ, ஒருவேளை அந்த கோபம் சொல்கிறது இனியும் கூட நீ பொறுத்திருக்காமல் அவனுடைய தலையை நீ வெட்டி எறி என்று சொன்னால் அதற்கு அவன் கீழ்ப்படிவானை தவிர கர்த்தருடைய வசனங்களுக்கோ சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளுக்கோ செவி கொடுக்க அவனால முடியாது. அவனுடைய சொந்த இயக்கம் மறுக்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இப்ப கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இந்த விடுதலை மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே வராது இருக்கிறது உண்டானால் இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் நம்முடைய மன விருப்பத்தின் படி அல்ல, எது எல்லாம் நம்மை அடிமைப்படுத்தினதோ அவைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்கோ நாம் அழிவை நோக்கி கடந்து போக ஆரம்பித்திருப்போம். ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக சிக்குண்டு போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய விடுதலை மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்கிறது உண்டானால் என்றைக்கோ நீங்களும் நானும் அழிவின் விளிம்பை நோக்கி கடந்து போக ஆரம்பிச்சிருப்போம். ஏன்னா என்னை அடிமைப்படுத்தின ஒவ்வொரு காரியமும் தன்னுடைய சொந்த விருப்பத்தை என் மூலமாய் பூர்த்தி செய்யக்கூடியதால் விளங்க ஆரம்பிக்கிறது. எனக்குன்னு விருப்பம் இருக்கு, என் மேல கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் மறுத்து என்னை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய அடிமையின் நுகங்கள் அதனுடைய விருப்பத்தை என் வாழ்க்கையின் மூலம் பூர்த்தியாக்கி கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நான் பார்க்கிறேன். எவ்வளவு நிர்பாக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்க. அப்ப அதனாலதான் கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் சந்திக்கும் ஒரு தேவனாக இந்த மாதிரியான காரியத்திலிருந்து அவர் விடுவிக்கப்படாது இருக்கிறது உண்டானால் ஒவ்வொரு மனிதனும் அடிமை நுகத்திலே சிக்கி மெய்யாகவே செத்து போயிடுவான், சின்னாபின்னமாக்கப்பட்டு போயிடுவான். ஆகவே இந்த அடிமை தலையிலே நின்று நான் அவனை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் கர்த்தராகிய தேவன் நீங்களும் நானும் அழையாமலேயே நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே வந்து அடிமை நுகத்தின் கட்டுக்களிலே நின்று உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி காப்பாற்றும் ஒரு தேவனாக கடந்து வந்தார். அப்போ முதல் காரியம், கர்த்தரை நாம் ஏன் சோதரிக்கணும்னு சொன்னா, இந்த அடிமை நுகத்திலே சிக்குண்டு நீங்களும் நானும் சிதறி போய் விடாத அளவிற்காக ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாது.
எனக்குன்னு சில விருப்பம் இருக்கு, அதையும் நான் செய்ய முடியாது. தேவனுக்கு என் மேல வச்சிருக்கக்கூடிய விருப்பம் இருக்கு, அதையும் செய்ய முடியாம எது எல்லாம் என்னை அடிமைப்படுத்துறதோ அவைகளுக்கு இசைந்தவனாக நான் செயல்படக்கூடிய அளவிற்கான கிரியைகளை உருவாக்கக்கூடிய அடிமை தடையிலே நின்று கர்த்தராகிய தேவன் என்னை கட்டவிழ்க்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இந்த நிலைகளை நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது உண்மையிலே கர்த்தருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி நான் செஞ்சா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ஒரு மனுஷனுடைய விருப்பத்தின்படி செஞ்சா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன், அல்லது கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா 2 காரியத்திற்கு மாறாக ஏதோ ஒரு விஷயத்திற்காக நான் கீழ்ப்படியக்கூடியவனாய், என்னை ஆக்கிரமிக்கக்கூடிய பாவத்திற்கு நான் அடிமையாக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக விளங்கி எங்கோ வாழ்க்கையை துவங்கி எங்கோ நான் வாழ்க்கையை முடிக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை என்னை ஆண்டவராகிய தேவனை விட்டும் உலகத்தை விட்டும் மனுஷனுடைய சமுதாயத்தை விட்டும் விலக்கி கொண்டு போகக்கூடிய அடிமை நுகத்திலே நின்று என்னை நீர் விடுதலையாக்கி ரட்சித்தீரே, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையை கட்டாயம் நீங்க சொல்லியே தர வேண்டியது அவசியம். 2வது காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அடிமை நுகம் என்ன விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்க. யாத்திராகம புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. யாத்திராகம புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு. 2வது காரியம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பாரங்கள். உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பலவிதமான பாரங்கள், குடும்ப பாரம், தேவைக்குரிய பாரங்கள், நிறைய பாவத்தினுடைய பாரங்கள், அநேக விதமான சுமக்க அரிதான பலவிதமான சுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காலங்கள் தோறும் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு மாசத்தை நம்ம துவங்கக்கூடிய அந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 1ஆம் தேதி வரக்கூடிய நேரத்தில் சம்பளம் போட்டுட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் 3ஆம் தேதியோடு கூட சம்பளம்லாம் காலியா போன பிறகு அந்த மாதத்தை இனி நான் எப்படி கழிக்கப் போகிறேன், நம்மை அறியாத ஒரு திகைப்பு, நம்மை அறியாத ஒரு பயம், ஒரு வேதனை, எங்க கடன் வாங்க போகிற, என்ன காரியத்தின் ஊடாக ஒரு பயம், ஒரு நம்மை அறியாத ஒரு அச்ச உணர்வு. அப்படின்னா அந்த சுமை என்னுடைய வாழ்க்கையை நாள்தோறும் நசுக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. இது என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு சுமை. 2வது, சபைக்கு வந்துட்டோம்னா ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, நீ ஜெபிக்காம எதுக்கியா நீ இந்த மாதிரி கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக கடந்து வருகின்றாய், நீ உபவாசம் பண்ணாம கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறான், உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? உடனே இவர்களும் கூட ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்திற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான சுமைகளை இவங்களும் நம்முடைய வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 சுமையிலேயே நம்முடைய வெளியெல்லாம் பிதுங்கி போக ஆரம்பிச்சிடும். ரொம்ப கஷ்டம். ஒன்று, நான் சுமக்கக்கூடிய என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சுமை. ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய குடும்பத்தை திரும்பி பார்க்கின்றேன். அந்த குடும்பத்தினுடைய ஒவ்வொரு தேவைகளை சந்திக்க நான் ஒவ்வொரு நாளும் நிமிஷந்தோறும் போராட ஆரம்பிக்கிறேன். இந்த நேரத்தில் நான் என்ன காரியத்தை செய்ய முடியும், அடுத்த நேரத்திற்குரிய தேவைக்கு நான் எப்படி சந்திக்க முடியும், இதை சிந்தித்து என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பான்மையான நேரத்தை நான் இழக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இன்னொன்று, சபைக்குள்ளாக ஒரு சந்தோஷமா உட்காரலாம் சொல்லி பார்த்தா சபையில் இருக்கக்கூடிய சபை போதகரும் திட்ட ஆரம்பிக்கின்றார். நீ நல்லா ஜெபிக்க மாட்டேங்கிற, நல்லா ஃபாஸ்டிங் இருக்க மாட்டேங்கிற, ஆத்துமாக்கள் சபையில வராம போனதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். நீங்க ஆண்டவராகிய தேவனுக்கு ஊக்கமான மனசோடு கூட ஜெபிக்கிறது உண்டானால் இந்த சபையே நிரம்பி வழி ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும் என்று சபை போதகரும் திட்ட ஆரம்பிக்கிறார். இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது மற்றும் ஒரு சுமை. 3வது, என்னை அடிமைப்படுத்தின அவனும் என் மேல் பாரத்தை ஏற்றி வைக்க ஆரம்பிக்கிறான். 3 பாரத்தை நான் எப்படி சுமக்கிறது யோசிச்சு பாருங்க. 2 பாரத்தை சுமக்கிறதே கஷ்டம். ஒன்று என்னுடைய தனிப்பட்ட பாரம், இன்னொன்று கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய நுகத்தடியாகிய அந்த பாரம். 3வது, என்னை அடிமை கொண்டிருக்கக்கூடியவனும் என் மேலே பாரத்தை ஏற்றி வைக்க ஆரம்பிக்கிறான். இந்த 3 சுமையும் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தால் எப்படி நான் அடுத்த ஸ்டேஜை நோக்கி நகர முடியும் என்று யோசித்து பாருங்கள். அப்ப உங்களுடைய வாழ்க்கை இங்கும் அங்கும் நகர முடியாமல் அதே இடத்தில் நின்றிருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு இயக்கத்தை கூட பார்க்க முடியல. ஜெபத்தில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல, ஊழியத்தில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியல, ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு மேன்மையை பார்க்க முடியல. அதே மாதிரி வந்த மாதிரியே அதே மாதிரியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். உலக ரீதியான வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை.
ஆவிக்குரிய காரியத்திலும் ஒரு முன்னேற்றம் இல்லை, எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறேன். இதுக்கு என்ன காரணம்? என்னுடைய வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நகர்வே இல்லை. ஏனென்றால் 3 பாரங்கள் என் மேல் தூக்கி வைக்கப்பட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில், அந்த வசனத்துல இன்னொரு தடவை வாசிச்சு பாருங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. யாத்ராகமம் 6வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு, அவங்க ஏன் பெருமூச்சு விடுறாங்கன்னு பாருங்க. என் உடன்படிக்கையை நினைத்தேன். 6வது வசனம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நான் கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை நான் விடுவித்து. இப்ப ஒன்று, இஸ்ரவேல் மக்களின் மேலே தானாக காணப்படக்கூடிய சுமை. 2, கர்த்தராகிய தேவனுடைய நுகத்தை சுமக்கக்கூடிய சுமை. 3வது, எகிப்துக்கு கீழாக அவர்கள் அடிமையாக்கப்பட்டதுனால அவர்கள் மேல் எகிப்தியர்கள் சுமத்தின சுமை. 3 சுமையினால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியாமல் அவன் பெருமூச்சு விட ஆரம்பிக்கிறான். ஐயோ, நான் என்ன செய்வேன்? இந்த பாரங்களை சுமக்க என்னால முடியாது. இந்த கஷ்டமான காரியங்களிலே நின்று என்னை விடுதலையாக்கக்கூடியவர் யார்? எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லி நான் வந்தேன். ஆனால் எல்லா இடங்களிலும் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லா இடங்களிலும் இங்கும் அங்கும் நகர முடியாத ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் என்னுடைய பாரம் அதிக பாரமாய், அதிக சுமையாய் காணப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. இதுக்கு என்ன காரணம் என்றால், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அவருடைய சுமையை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்லும் பொழுது, என்னுடைய சுமை அது மெதுவாகவும் லகுவாகவும் காணப்படக்கூடிய சுமை. இந்த சுமை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையிலே சாதாரணமாய் வரக்கூடிய சுமை எதுவாய் இருக்க முடியும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் பிரச்சனைக்காக நீங்க படக்கூடிய கவலை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சுமையை தவிர, என் சுமை எல்லாம் அது மெதுவானதாகவும் லகுவானதாகவும் காணப்படக்கூடிய சுமை. அப்போ ரொம்ப என்னை பாரப்படுத்தக்கூடிய சுமை என்ன என்றால், என்னுடைய சுமையை கூட நான் எளிதாக சுமந்துடுவேன். ஆண்டவராகிய தேவனுடைய பாரமற்ற சுமையை கூட நான் எளிதாக, நான் மெய்யாகவே அந்த காரியங்கள் யாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்படுவேன். ஆனா தேவையில்லாம அந்நியருக்கு கீழாக மாட்டிக்கொண்டனால வந்த சுமை இருக்கு பாருங்க, அதை சுமக்க என்னால் முடிகிறது இல்லை. அதனாலதான் என்னால் இங்கும் அங்கும் நகர முடியாமல் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். இப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, இவனை இயங்கும் ஒரு கிறிஸ்தவனாக உருவாக்குறேன். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில இயக்கமே இல்லை. அவன் இங்கும் அங்கும் நகர முடியாதவனாய், அதே இடத்தில் இருக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். சமாதானத்துல நான் விட ஆரம்பிச்சேன். சமாதானத்திலேயே இன்றைக்கு வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறானே தவிர, இதை விட்டு ஒரு அடிச்சுவடு கூட அவனால் எடுத்து வைக்க முடியல. காரணம், அவனை அழுத்தக்கூடிய எகிப்தியருடைய கடினமான பாரமான சுமை. யாரோ ஒருவருடைய சுமை நான் சுமந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறேன். அந்த சுமைக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. என்னுடைய சுமையை நான் சுமந்தா கூட பரவாயில்ல, ஆண்டவருடைய சுமை சுமந்தா கூட பரவாயில்ல. எவனோ அவனுடைய பாரம் என் மேல் ஏற்றி வைக்கப்படுகிறது உண்டானால் அதை போல ஒரு கொடுமை உலகத்திலே எதையும் பார்க்க முடியாது. இந்த சுமையைத்தான் கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்குகிறேன்னு சொல்கிறார். தேவையற்ற பாரங்களை அப்புறமாக்கி போடு. இது உனக்கு தேவையில்லாத ஒரு காரியம். இந்த காரியத்தை, இந்த சுமையினால் உன்னுடைய ஆவிக்குரிய தன்மைகளிலே நீயும் நானும் இழக்கக்கூடிய அநேக விதமான நன்மைகளை இழக்கக்கூடிய ஒரு மக்களாக இங்கே மாற்றப்பட்டுருவ. ஆகவே இந்த சுமைகள் யாவும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆகவேதான் கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் இஸ்ரவேல் மக்களை எப்படி பார்த்தது? இஸ்ரவேல் மக்கள் அந்த காரியத்தை குறித்து கர்த்தருக்கு முன்னால சொல்லல. அவங்க பெருமூச்சு விட்டதை கண்ட கர்த்தராகிய தேவன் பார்த்தார். ஐயோ, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த சுமையை தாண்டி, என்னுடைய நுகமாகிய சுமையை தாண்டி வேறு எவனோ ஒரு மனுஷனுடைய சுமையை அவன் சுமக்க ஆரம்பிக்கிறதுனாலே நகர முடியாதவனாய் பெருமூச்சு விட்டு அதே இடத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நகர முடியாம பெருமூச்சோடு கூட காணப்படுகிறதுக்கு என்ன காரணம் என்றால், எவனோ அவனுடைய பாரம் நம்மையில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுமையிலே நின்றுதான் இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் விடுவித்திருக்கிறார். இனி பாரம் இல்லாமல் லகுவான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக, உங்கள் ஓட்டத்தை ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி தீவிரமாய் ஓடக்கூடிய அளவிற்காக இந்த சுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நின்று நீக்கப்படக்கூடிய நிலைகளை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். 3வது ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். இது சுமை என்கிறது மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை பாருங்க. நெகேமியாவின் புஸ்தகத்துல அதுல 9வது அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நெகேமியா 9வது அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுது. கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன் பாருங்க. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இதோ
பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீங்கள் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க, எங்கள் பிதாக்களுக்கு நீங்க கொடுத்தீங்க, நீங்கள் அடிமைகள் இல்லாமல் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு நாட்டை எங்களுக்கு தந்தீங்க. இந்த நாட்டில் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். இந்த அடிமையில என்ன விதமான ஒரு கொடுமை அந்த ஜனங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. தொடர்ந்து இருக்கக்கூடிய இந்த வசனத்தை பாருங்க, 37வது வசனம். அதின் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. நான் சம்பாதிச்சு எவன்கிட்டயோ கொண்டு கொடுக்கிறேன். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு அதனுடைய பலனிலே ஒன்றை கூட எடுக்க முடியாத அளவிற்கா இந்த அடிமை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் சம்பாதிக்கிறேன், மிகுதியா நான் சம்பாதிக்கிறேன். அந்த வசனத்துல பாருங்க, அதனுடைய வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகை செய்கிறார்கள். அவங்களுடைய விருப்பத்தின்படி என்ன இன்னைக்கு வர வேண்டிய வருமானத்தை நீ கொடுக்காம போயிட்டேன்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய காசை அவங்க பிடுங்கிட்டு போய் அவங்க உல்லாசமாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார். நான் உழைக்க அதனுடைய எல்லா விதமான வருமானங்களை அவர்கள் தின்று போட ஆரம்பிக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமைன்னு பாருங்க. மிகுதியா நான் ஜெபிக்கிறேன், ஜெபத்துக்குரிய பலனை நான் பெற முடியல. மிகுதியாக நான் கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறேன், அதனுடைய முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையில பெற முடியல. ஆண்டவரே, மணிக்கணக்காக உட்கார்ந்து நான் ஜெபிச்சேன், மணிக்கணக்காக கர்த்தருடைய வசனங்களை நான் தியானிக்க ஆரம்பிச்சேனே, மணிக்கணக்காக கர்த்தராக தேவனுக்கு நான் உழைக்க வேண்டும் என்று நான் பிரயாசப்பட ஆரம்பித்தேனே, ஆனால் ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், என்னை அடிமை கொண்டவன் நீ பெற்றிருக்கக்கூடிய எல்லா விதமான உரிமைகளை அவன் தின்று போட ஆரம்பிக்கிறான். அதுதான் காரணம். அவன் எடுத்துட்டு போயிடுறான். நீ கஷ்டப்பட்டு உழைக்கின்றாய், அதனுடைய முழு பலனையும் அவன் பிடிக்கி கொண்டு போக ஆரம்பிச்சான். அவன் வேலையே பார்க்காம உன் கையில இருந்து எல்லா விதமான வருமானங்கள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். கர்த்தர் பார்க்கின்றார். அவர்கள் விடக்கூடிய பெருமூச்சுக்களின் சத்தத்தை கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பார்த்தது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவங்க மிகுதியா உழைச்சாங்க. களிமண்கள் யாவற்றையும் மிதித்து செங்கல்கள் அறுக்கக்கூடிய பலவிதமான வேலைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் அவர்கள் கடந்து போனார்கள். எகிப்தியர்கள் இன்னும் அவர்கள் மேல் பாரத்தை சுமத்தும்படிக்காக செங்கல்களை சுடக்கூடிய அளவிற்காக வைக்கோல்களை இனி நாங்கள் உங்களுடைய கரங்களுக்குள்ளாக தரமாட்டோம், செங்கல்களிலே ஒன்று கூட குறைவுபடக்கூடாது, வைக்கோலையும் நீங்கள் தான் தேடிக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற கொடிய பாரத்தை அவர்கள் மேல் ஏற்றி வைத்த பொழுதிலும் கூட இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவர்களுடைய பாவத்து நிமித்தம் அடிமை கொள்ளக்கூடிய மக்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சார். இப்ப இவங்க உழைத்த உழைப்பினால பலன் பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால், இஸ்ரவேல் மக்களுடைய உழைப்பினாலே அந்த பித்தோம், ராமசேஸ் என்கின்ற 2 விதமான அந்த பகுதிகள் கட்டப்பட்டதை தவிர, எகிப்தியருடைய அந்த காரியங்கள் பலப்படுத்தப்பட்டதை தவிர இஸ்ரவேலுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. நான் உழைச்சேன், இஸ்ரவேல் மக்கள் உழைச்சாங்க, அவர்கள் செங்கல்களை அறுத்தார்கள், எல்லா விதமான கட்டடங்கள் யாவற்றையும் கட்டினார்கள். பலன்களை அனுபவிப்பவர்களோ எகிப்தின் ஜனங்கள். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில கூட இதுதான் நடக்க ஆரம்பிக்கிறது. நான் மிகுதியா உழைக்கிறேன், மிகுதியான பிரயாசப்படுறேன், ஆனால் பலனை திணுகிறவன் எவனோ கடந்து போக ஆரம்பிக்கிறான். நான் செய்யக்கூடிய பிரயாசத்துக்குரிய பலன் என் வாழ்க்கையில வர முடியாமல் கடந்து போக ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அடிமை நுகம் என் வாழ்க்கையை விட்டு நீக்கப்படாது இருக்கிறது உண்டானால் நான் செய்யும் ஒரு பிரயாசத்தினுடைய முழு பலனை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை நீங்களா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுடைய முழு பலனை உங்களால் பெற முடியுதான்னு பாருங்க. நீங்க ஒரு பகுதி ஜெபிக்க ஆரம்பித்தால் கூட கர்த்தருடைய வசனத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா கூட இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்றால் அப்படியே ஆகும். நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் கடுகு விதை அளவுல பெரிய விசுவாசத்தை நம்ம வச்சிருக்கிறோம் என்றாலும் அதனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதா? கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே மலையை பார்த்து கடலுக்குள்ள போகணும்னு சொன்னா போயிடும். ஆனால் நான் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தினால் வரக்கூடிய முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாமல் போகிறதற்கு என்ன காரணம்? ஆண்டவருடைய வேதத்திலே நான் வாசிக்கிறதை போல ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன பெருமூச்சுக்களை கூட கேட்கக்கூடிய கர்த்தர், நான் செய்யும் எல்லா ஜெபங்களையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தேவன். கர்த்தருடைய வேத புத்தகத்துல கர்த்தராகிய தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் இவ்விதமாய் சூட்டப்பட்டிருக்கிறது. ஜெபத்தை கேட்கிறவர் என்ற ஒரு பெயர் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடியது. நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஜெபத்தை கூட கேட்கக்கூடிய ஒரு கர்த்தர். சின்ன ஒரு வாயினுடைய முணுமுணுப்பின் மூடாக கர்த்தரை நோக்கி நீங்கள் பேச ஆரம்பித்தால் கூட அதற்கு வெளியரங்கமாய் பதில் தரக்கூடிய தேவன். ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. அவர் என்ன செய்யறாரோ அதை தான் உங்களையும் செய்யும்படிக்கான காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. நீங்க வெளியரங்கமா எல்லாரும் பார்க்கிற மாதிரி அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக தான தர்மம் பண்ண வேண்டாம்.
நீங்க தான தர்மம் பண்ணுகிறது உண்டானால் ஒருவரும் பார்க்காமல் அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பிதாவாகிய தேவனுடைய கண்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு தான தர்மம் பண்ணுங்க. எல்லா மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் சந்தைகளுக்கு முன்பதாக நின்று கரங்களை வைத்து ஜெபிக்க வேண்டாம். உங்கள் பலன் உங்கள் வாழ்க்கையிலே வந்தாயிற்று. அப்ப ஆண்டவராக தேவன் என்ன சொல்கின்றார்? உங்கள் அறைக்குள்ளாக பிரவேசித்து கதவை பூட்டி கர்த்தராக தேவனை நோக்கி உங்கள் வாயை திறந்து சின்ன ஒரு முழுமுழுப்பாக நீங்க ஜெபிச்சாலே போதும், அதனுடைய முழு விளைச்சல் உங்கள் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். கதவை பூட்டிட்டு மணிக்கணக்காக நம்ம எவ்வளவு ஜெபிக்க ஆரம்பிச்சோம், எவ்வளவு காரியங்களை நாம் இருதயத்திலே காணப்படக்கூடிய கவலைகள் எல்லாவற்றையும் கொட்ட ஆரம்பிச்சோம், எத்தனை விதமான தேவைகளுக்காக அழுதோம், புலம்புனோம், வேதனைப்பட்ட ஆண்டவரை இந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே மாற்றப்பட வேண்டும், இந்த ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றப்படாது இருக்கிறது உண்டானால் இனி என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து போக ஆரம்பிச்சிருவேன். எவ்வளவு நாள் முட்டி முட்டி கதறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். ஏன் வாழ்க்கையில பலன் வரவில்லை என்று சொன்னால், என்னுடைய பலனை அந்நியனாகிய என்னை அடிமை கொண்டவன் பிடுங்கி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டான். அதுதான் காரணம். அதனாலதான் இத்தனை மிகுதியாக நான் ஜெபிக்க ஆரம்பித்தாலும் இந்த மிகுதியான காரியங்களினுடைய முழு பலனை பெற முடியாமல் போனதுக்கு இதுதான் காரணம். இப்ப இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். சில நேரங்கள்ல பைத்தியம் பிடித்தவனை போல நான் கதறி எழ ஆரம்பிச்சேன். உண்மையா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. பைத்தியம் பிடித்தவனை போல அறைக்குள்ளாக அடைத்துக்கொண்டு புலம்பி மெய்யாகவே சத்தம் போட்டு நான் புலம்புனேன், அழுது புலம்பினேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கேட்டா கூட என்னை குறித்து ஏதாச்சும் ஒரு காரியத்தை யோசிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நான் புலம்பி அழ ஆரம்பித்தேன். என்றாலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அந்த ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில பெறவே முடியல. என் குடும்ப ரட்சிப்புக்காக நான் புலம்பினேன். அந்த புலம்பலுடைய சத்தத்தை ஆண்டவராகிய தேவன் ஏற்க முடியாமல் போக ஆரம்பித்ததுக்கு என்ன காரணம்? ஒரு காரணமே இல்லை. ஒரே ஒரு காரணம்தான், உன்னை அடிமை கொண்டவன் உன்னுடைய ஜெபத்தின் முழு பலனை தின்று போட்டுட்டான். அதுதான் காரணம். ஆண்டவராகிய தேவன் பலன்களை தரக்கூடியவர் என்றாலும் இந்த அடிமை நுகம் மாற்றப்படாது இருக்கிறது உண்டானால், இந்த அடிமை நுகத்தின் மூலமாய் உங்களுடைய முழு விளைச்சலை அவனை எடுத்துக்கொண்டு போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்று முழு விளைச்சலை பெறும்படிக்காக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே விருப்பப்படுகின்றார். நீ முழுவதும் இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். உன்னுடைய அரைகுறை இயக்கம் எனக்கு வேண்டாம்பா, நீ ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறது உண்டானால் என் நாமத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்க வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன். இந்த உலகத்திலே ஆண்டவராக தேவனுக்கு என்று இயங்கின மக்களை குறித்து நீங்களும் நானும் ஆச்சரியப்பட்டு பார்க்க ஆரம்பிக்கிறோம். வாசிக்கிறோம் உங்களை பத்தி. பேதுருனுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம், பவுலுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம், ஒவ்வொரு தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை வாசிக்கிறோம். வாசிக்க நமக்கு பெரிய ஆச்சரியம். அவங்களாம் அந்த நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்கினாங்க. ஆண்டவராக தேவன் சொல்கிறார், அவைகளை வாசித்து ஆச்சரியப்படுகிறதுக்காக அல்ல, அவைகளை போல நீயும் ஒருவனாக வாழ்ந்து காண்பிக்கணும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமை. அதைத்தான் கர்த்தருடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்றார். அந்த இயக்கத்திற்கு எது தடையா இருக்கிறது என்றால், என்னை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய அடிமையின் நுகங்கள். இந்த அடிமையின் நுகங்கள் நீக்கப்படும்படிக்காகவே கர்த்தர் இந்த ஒரு நல்ல நாளை நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். எதிலெல்லாம் நான் இன்றைக்கு வரைக்கும் அடிமையாய் காணப்படுகிறேன், என் அடிமை நுகத்திலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறது மட்டுமல்ல, என்னுடைய முழு இயக்கத்தை நான் உமக்கென்று வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நான் முழுவதும் இயங்க வேண்டும் என்று கர்த்தரில் விருப்பப்படுறீங்க. அந்த விருப்பத்திற்கு மாறாக நான் கொஞ்சமாக இயங்கக்கூடியவனாய் விளங்குகிறேனே தவிர, முழு இயக்கத்தை இயங்கக்கூடிய அந்த நிலைகளை நான் மெய்யாகவே என்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். சில பேருடைய வாழ்க்கையில, சில பேருடைய ஜீவியத்துல அடிமை நுகம் பழக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால அவைகளை அந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவங்க அந்த காரியத்தை அவங்க விட்டு விலகுகிறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. சில மக்கள்கிட்ட நீங்க போய் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானா, ஆரம்ப நாட்கள்ல மாத்திரை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சுங்க, இப்ப நான் மாத்திரையோட பழகிட்டேன், மாத்திரை இல்லாம என்னால் இருக்கவே முடியாது, எனக்கு எந்த விதமான தலைவலி இல்லை என்று சொன்னால் கூட 2 மாத்திரை போட்டதான் எனக்கு தூக்கமே வராது. அந்த மாத்திரையோடு கூட அவர்கள் அந்யோன்யமாக காணப்பட ஆரம்பிக்கக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். என்னுடைய சொந்தக்காரர்கள் ஒருவர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன என்று சொன்னால், அமிர்தாஞ்சனை அவர் தன்னுடைய தலையில தேக்காம தூக்கவே மாட்டார். அது தலைவலி இருந்தாலும் சரி, இல்லாம இருந்தாலும் சரி, அந்த அமிர்தாஞ்சனுடைய அந்த ஸ்மெல் இருந்தால் தான் தூக்கமே வர ஆரம்பிக்கும். அப்படியே அந்த அடிமை நுகத்தோடு கூட பழகக்கூடிய ஒரு வாழ்க்கை, பழகி இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, அடிமை நுகத்தை முதல் காரியம் புறம்பே தள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஆகார் என்கின்ற அந்த ஸ்திரியை பார்த்து, அந்த ஸ்திரியை பற்றி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஆபிரகாம் ஜெபித்த பொழுது கர்த்தராகிய தேவன் சொன்னார், அடிமையானவளையும் அவளுடைய தன்மைகளையும் நீ புறம்பாக்கி போடு. கர்த்தர் தான் சொல்றார். அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் நன்மைகளை கெடுக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சு. இந்த அடிமை தலங்களுக்காக நீயும் நானும் உழைக்கக்கூடியவனாய் விளங்குவோமே தவிர, உன் ஓட்டத்தை ஓட உன்னால முடியாது. உனக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புல ஒரு ஸ்டெப் உன்னால ஓடிருக்க முடியாது. நீ
யாருக்காகவும் உழைப்பாய், யாருக்காகவும் இந்த காரியங்கள் யாவற்றையும் செய்வாயே தவிர உன்னுடைய வாழ்க்கையை யாருடைய வாழ்க்கைக்காகவும் நீ வாழக்கூடியவனாய் விளங்குவாயே தவிர உன்னுடைய வாழ்க்கையை நீ மெய்யாகவே கெட்டுப்போக பண்ண ஆரம்பித்து விடுவாய். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் ஒன்று செய்ய வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கையிலே அடிமை கொண்ட காரியம் எது உண்டு, அவைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அடிமை நுகத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி ரட்சித்தீர் ஆண்டவரே. இன்னும் நான் விட்டு வந்த சில காரியங்கள் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் வந்திருக்கலாம். அவைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்படாது இருக்கிறது உண்டானால் இந்த அடிமை நுகத்தின் மூலமா என்னென்ன விதமான கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது என்பதை பற்றி நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். முதலாவது காரியமாக என்னுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் இழந்து போகக்கூடியவனாக, அந்த அடிமை கொண்ட ஒவ்வொரு காரியத்தினுடைய விருப்பத்தை நிறைவாக்கக்கூடியவனாக நான் காணப்பட ஆரம்பிக்கிறேன். இரண்டாவது காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சொந்த பாரம், 2 ஆண்டவராக தேவனால் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பாரங்கள், இதை தாண்டி அடிமைப்படுத்தப்படக்கூடியவனுடைய பாரத்தையும் சுமந்து நான் மெய்யாகவே தவிக்கக்கூடியவனாய் சுமை சுமக்கிறதுனாலே பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறேன். மூன்றாவது, யாருக்காகவோ உழைத்து அந்த உழைப்பிலே ஒரு பங்கை கூட என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாதவனாய், மிகுதியாய் உழைத்தும் பலனை பெற முடியாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கிறேன். இந்த நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் என்னை அடிமை கொண்டது எது என்பதை இனம் கண்டு அவைகளை விட்டு நான் விலக எனக்கு இன்றைக்கு நீர் கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்தால் நிச்சயமாய் மீட்கப்படக்கூடிய இந்த நாளிலே மீண்டும் ஒரு புதிய மீட்பை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்து உங்கள் ஓட்டத்தை லகுவாக்கி, இவ்வளவு நாள் வரைக்கும் யாருக்காகவே நீங்க ஓடுனீங்க, இனி உங்கள் ஓட்டத்தை நீங்க ஓட போறீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் எவனோ ஒருவருடைய சுமையை நம்ம சுமந்தோம். இனி நமக்கு கர்த்தராக தேவன் வைத்திருக்கக்கூடிய நுகத்தை சுமந்து நாம் ஓட போகின்றோம். இவ்வளவு நாள் வரைக்கும் எவனுக்காகவும் நாம் ஓட ஆரம்பிச்சேன், யாருக்காகவும் நான் வேலை பார்த்தேன், யாருக்காகவும் நான் உழைச்சேன். இப்ப கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் உனக்காக நீ உழைக்க போகின்றாய், உனக்காக நீ ஓட போகின்றாய். உன்னுடைய ஒவ்வொரு விதமான ஓட்டத்திலே நீ மெய்யாகவே பங்கு பெறக்கூடியவனாய் விளங்கக்கூடிய அளவிற்காக இந்த நுகங்கள் எல்லாம் நீக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்முடைய பாரங்கள் சுமைகள் எல்லாம் அப்புறமாக்கப்படும்படிக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். நன்றி ஆண்டவரே, கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையிலே எந்த பாரம் இன்னும் என்னுடைய வாழ்க்கை நிலைகளை அழுத்திக் கொண்டிருக்கிறதாக நான் பார்க்கிறேன், எந்த சுமையினாலே நான் மெய்யாகவே ஒடுங்கி போகின்றேன், என்னுடைய பாரம் தாண்டி கர்த்தருடைய நுகங்கள் தாண்டி ஏதோ ஒரு புதிய சுமையை நான் சுமக்க முடியாதவனாய், பெருமூச்சு விட்டு ஒரு இடத்தை விட்டு நகர முடியாதவனாய் அதே இடத்தில் நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். என்னால் ஒரு ஸ்டெப் கூட முன்னேற முடியல. எல்லா பிரசங்கத்தை நான் கேட்க ஆரம்பிச்சாலும் கூட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் என்னுடைய வாழ்க்கையில வரவே இல்லை. காரணம், யாரோ ஒரு மனுஷனுடைய சுமையை, யாரோ ஒருவருடைய பாரத்தை, என்னை அடிமை கொண்டவனுடைய முழு சுமையை நான் ஏற்றுக்கொண்டவனாக, அந்த சுமையினால எனக்கு ஒரு பயனுமே இல்லை, அந்த சுமையினால எனக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்றாலும் கூட அவனுடைய சுமையை நான் சுமந்து நகர முடியாமல் பெருமூச்சு விடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். கர்த்தாவே, இவைகளிலே நின்று நீர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியமாக, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் அத்தனை விதமான பாரங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை சுமக்கும்படிக்காக மட்டுமல்ல, நம்முடைய உரிமைகளை நமக்கு என்று கர்த்தர் ஒரு ஓட்டத்தை தந்திருக்கிறார். ஆனா என்னுடைய ஓட்டத்தை விட்டுட்டு எவனுக்கோ நான் ஓட்டத்தை ஓடக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். எவனுக்காகவும் நான் உழைக்கக்கூடியவனாய், எவனுக்காகவும் கிரியைகளை செய்யக்கூடியவனாய், என்னுடைய உழைப்புக்காக, நான் என்னுடைய தேவைகளுக்காக உழைக்கக்கூடியவனாக என்னை நீர் மீண்டும் உருவாக்கி தர வேண்டும் ஆண்டவரே. மிகுதியாய் நான் பிரயாசப்பட்டாலும் பலனை எவனோ ஒருவன் தின்று போட ஆரம்பிக்கிறான் ஆண்டவரே. நான் மிகுதியா எவ்வளோ நாள் ஒரு கர்த்தாவை பைத்தியக்காரனமாக நான் புலம்பி எழுத காலங்கள் உண்டு. அறை வீட்டிலே உட்கார்ந்து இங்கும் அங்கும் உலாவி அழுது புலம்பி சுவர்களெல்லாம் முட்டி நான் அழுத காலங்கள் உண்டு. என்றாலும் அந்த ஜபங்கள் எல்லாம் ஏன் நினைப்பிலே ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியவில்லை என்று சொன்னார், அந்த ஜபத்தின் முழு பலத்தை என்னை அடிமை கொண்டவன் தின்று போட்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான மேன்மையும் பெற முடியாதவனாய் அதே இடத்தில் நான் நிற்கக்கூடியவனாய் காணப்படுகிறேன். என் குடும்பத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரட்சிப்பு வரல, என் குடும்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாற்றம் வரல. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றமே வராமல் போகிறதுக்கு என்ன காரணம்? மிகுதியா நான் ஜெபம் பண்றேன். முன்பு காட்டிலும் இன்றைக்கு நான் என்னுடைய ஜெபத்தினுடைய நேரத்தை அதிகமாக மாற்றி வைத்திருக்கிறேன். என்றாலும் அதனுடைய முழு பலன் வர முடியாமல் போனதற்கு காரணம் என் சுமைகள். கர்த்தாவே, அந்நியனுடைய சுமைகளை நான் சுமக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய பலன்கள் எல்லாவற்றுடைய பிரயாசங்களை அந்நியர்கள் தின்று போட ஆரம்பிக்கிறார்களே.
இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே என் சம்பாத்தியத்தை அந்நியனுக்கு அல்ல, என் சம்பாத்தியத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையின் நிலைகளை சீராக்கிக் கொள்ளும்படிக்காக அடிமை நுகங்களிலே நின்று விடுதலையாக்கப்பட கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை நோக்கி நாம் இந்த வேளையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னை அடிமைப்படுத்தக்கூடியது எது? கோபமாய் இருக்கலாம், முற்கோபமாய் இருக்கலாம், சில நேரங்களில் மன்னிக்கப்பட முடியாத பாவங்களாய் இருக்கலாம், சில மக்களை மன்னிக்க முடியாத சுபாவங்களாய் இருக்கலாம், சில காரியங்களில் மீறக்கூடிய அநேக விதமான அனுபவங்களாய் காணப்பட ஆரம்பிக்கலாம், சில பாவங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைகளிலே காணப்படக்கூடியதாக இருக்கலாம். எதுவாய் இருக்க ஆரம்பித்தாலும் இன்றைக்கு அவைகளை கர்த்தருக்கு முன்பதாக நாம் ஒப்புக் கொடுக்க போகின்றோம். கர்த்தாவே, இந்த காரியங்கள், இந்த சுமைகளை சுமக்க என்னால முடியல, இவைகளிலே நின்று நான் விடுவிக்கப்பட்டு என் ஓட்டத்தை ஓட இந்த அருமையான நாளிலே நீர் என்னை மீண்டும் தகுதிப்படுத்தும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்தால் நிச்சயமாய் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் லகுவாக்கி நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே பரிசுத்த ஓட்டத்திற்கு நேராக உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் நடத்தி கொண்டு போவார் என்பதில் சந்தேகம் ஒண்ணுமே இல்லை. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில நான் சொன்னதுக்காக நீங்க ஜெபிக்காம நீங்களே உங்கள் உள்ளத்தின் ஆழத்தை உணர்ந்து பார்த்து நீங்க ஜெபிக்கிறது உண்டானா தேவன் உங்கள் கட்டுக்களில் நின்று உங்களை கட்டவிழ்த்து உங்கள் சிறையிருப்பிலே நின்று கர்த்தர் உங்களை மாற பண்ணி உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் ஓடும்படிக்காக, உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள், அதனுடைய பலனை நீங்கள் சாப்பிடும்படிக்காக, உங்கள் பிரயாசத்தின் பலனை அந்நியர்கள் சாப்பிடாத அளவிற்காக, உங்கள் பிரயாசத்திற்கேற்ற பலன்களை நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவிற்கான கிருபைகளை கர்த்தர் இந்த நாளிலே கட்டாயம் உருவாக்கி தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. நன்றி ஆண்டவரே, சொல்லப்பட்ட இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனதின் ஆழத்திலும் கர்த்தர் பேசுவீராக. இந்த வேளையிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே எவைகள் எல்லாவற்றையும் சுமையாக பாரமாக நினைக்கிறார்கள் என்பதை பற்றி கர்த்தருடைய ஆவியானவரே நீர் அவர்களோடு கூட பேச வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். சுமக்க அரிதான பெரிய சுமைகள் அவர்கள் மேல் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதை அவர்கள் இந்த வேளையில் பார்க்கிறாங்க சுவாமி. அவங்களால இந்த சுமைகளை சுமந்து இயங்க அவங்களால முடியல, அவங்களால ஓட முடியல, பிரயாசப்பட முடியல, ஜெபிக்க முடியல, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. அந்த விருப்பங்கள் எல்லாம் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த சுமைகள் அவர்களை பாரப்படுத்தி கொண்டு வருகிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த சுமைகளின் கட்டுக்களிலே நின்று இந்த நாளிலே உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு புதிய ஒரு விடுதலையின் அனுபவத்தை இந்த வேளையில் கர்த்தர் நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டப்பட்ட எல்லா விதமான கட்டுக்களும் கட்டவிழ்க்கப்படட்டும், எல்லா சிறையிருப்பும் இயேசுவின் நாமத்தினால் அப்புறமாக்கப்பட வேண்டும் என்று உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா விதமான சுமைகளிலே நின்று, எல்லா விதமான பாரங்களிலே நின்று, எல்லா விதமான சூழ்நிலைகளிலே நின்று அவர்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படத்தக்கதான புதிய நன்மைகளை, புதிய வல்லமைகளை நீர் அவர்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். மிகுதியாக பிரயாசப்பட்டும் அதனுடைய பலன்களை அவர்கள் அனுபவிக்க முடியாமல் போனதற்கு காரணம் அந்நியர்கள் அந்த பலன்கள் எல்லாவற்றையும் தின்று போடுகிறார்கள் என்று நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமே. இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட எல்லா விதமான பாரமான காரியங்களிலே நின்று அவர்கள் ஒவ்வொருவரும் விடுவிக்கப்படத்தக்கதான புதிய வல்லமை, புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதத்தின் பலம் இந்த வேளையிலே உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையும் பற்றி பிடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலையாக்கும் ஆவியானவரின் கிருபை ஒவ்வொருவரின் மேலும் கர்த்தருடைய நாமத்தினாலே வந்து இறங்குவாராக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதத்திலே நாங்கள் வாசித்திருக்கிறது உண்டானால் இன்றைக்கும் அந்த ஆவியானவரின் கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டவிழ்க்கும்படிக்காய் இறங்கி வரும்படிக்காக இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் எல்லா விதமான கட்டுக்களிலே நின்று கட்டவிழ்க்கும் என்கிற வேத வாக்கியத்திற்கு இணங்க வசனத்தை கற்றுக்கொண்டார்கள். இந்த வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே விடுதலையை உருவாக்கி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுவிக்கப்படுவீர்கள் என்கிற வேத வாக்கியத்தின்படி தேவ குமாரனை இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்திலே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையின் வல்லமையை கர்த்தர் இந்த வேளையிலே உருவாக்கி தர வேண்டும் என்று நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். எல்லா சிறையிருப்பும் அவர்கள் வாழ்க்கையின் நிலைகளை தாண்டி கடந்து போகட்டும். இன்று முதல் அவர்கள் செட்டைகளை அடித்து புறப்படும் நல்ல ஒரு கழுகுக்கு சமானமாய் எழும்பி பிரகாசிக்க கிருபை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தங்கள் உழைப்புக்கேற்ற மகிமைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பயன்படுத்துவாராக. தங்கள் உழைப்பை அந்நியர்கள் மெய்யாகவே சுரண்டி கொண்டு போகாத அளவிற்காக
அந்த உழைப்புக்கேற்ற சகல விதமான பலன்களை அவர்களே தங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தத்தக்கதான புதிய கிருபை, புதிய வல்லமை, புதிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து நிரப்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.